28 டேஸ் லேட்டர் ஜாம்பி ஜேர்னலுக்கு ஒரு மேசிவான சேஞ்சை கொண்டு வந்த படம். அதுக்கு முன்னாடி ஜாம்பிஸ்னால் ஸ்லோவாக நடக்கிற க்ரீச்சர்ஸ் மாதிரி தான் காட்டிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஓடி போய் அட்டாக் பண்ணுற ஒரு வேர்ஷன் ஆஃப் ஜாம்பிஸை கொண்டு வந்த ஒரு ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸ்னு சொல்லலாம். ஒரு சின்ன ட்ராப் ஆஃப் பிளட் பாடிக்குள்ளே போனால் கூட இன்ஸ்டண்ட்டாக இன்ஃபெக்ட் ஆகி உடனே ஜாம்பியாக மாறிடுவாங்க. இப்படி ஒரு ஜாம்பி சினிமா ஸ்டைலில் கொண்டு வந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான் இது. லாங் கேப்புக்கு அப்புறம் 28 இயர்ஸ் லேட்டர் ஒரிஜினல் கிரியேட்டர் டேனி பாய்ல திரும்ப ரிட்டர்ன் ஆகி டைரக்ட் பண்ணாரு. ஸ்கிரிப்ட் ரைட்டர் அலெக்ஸ் கார்லாண்ட் ஒர்க் பண்ணாரு. ஸோ இந்த படத்தை, அதாவது இந்த 3வது படத்தை ஒரு ட்ரைலஜியாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட், கிரிட்டிக்ஸ் கிட்டையும் ஃபேன்ஸ் கிட்டையும் ரொம்பவே நல்ல பேர் வாங்கின ஒரு படம்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக 28 இயர்ஸ் லேட்டர் போன் டெம்பிள் ஜனவரி மந்த் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தோட எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்ன ஒர்க் ஆச்சு, நான் என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபில்மோட டைரக்ஷன் ரொம்பவே யூனிக். டேனி பாய்லோட ஃபில்ம் மேக்கிங், ஹேண்ட் ஹெல்டு கேமரா, ராவான விஷுவல்ஸ் படத்துக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான டென்ஷனை கொடுத்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் நியோ டகோஸ்டா. அவங்க ஆல்ரெடி கேண்டிமேன் அண்ட் த மார்வல்ஸ் படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ப்ரீவியஸ் படத்தோட ஸ்டைலோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைரக்டராக இருந்தாலும் சேம் ரைட்டர் தான். ஸோ அதனால் அந்த வேர்ல்டு கண்டினியூட்டியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். லாஸ்ட் ஃபிலிம் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்ஸோட எமோஷனல் ட்ராமா எலமெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ராமாட்டிக் போஸ்ட் அப்போகலிப்டிக் ஜாம்பி ஃபில்ம் எடுத்து வைப்பாங்க. பட் இந்த படம் பேசி கொஞ்சம் ஃபாஸ்ட்னு சொல்லலாம். 2 hours ரன் டைம் பயங்கர ஃபாஸ்ட்டாகவே படத்தை கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி படம் பயங்கர ஸ்ட்ராங்கு. சினிமோட்டோகிராஃபி செம்ம க்ளீன் அண்ட் விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. மியூசிக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த அட்மாஸ்பியருக்கு ஒரு பயங்கரமான ஒரு யூனிக்னஸை கொடுத்ததுன்னு சொல்லலாம். பட் பர்சனலி சொல்லணும்னா லாஸ்ட் ஃபில்மோட ராவான விஷுவல் ஸ்டைல் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்ததுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இந்த படத்துக்குமே அந்த ஒரு ஸ்டைல் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படம் ஜாம்பி படம் தான். பட் ஸ்டில் ஸ்டோரி ஜாம்பிஸை பற்றி மட்டும் இல்லை. ஆக்சுவலி ஒரு 2 பேரலல் ஸ்டோரிஸ் இருக்குது. ஒரு சைடு டாக்டர் ஒருத்தர் கியூரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆல்ஃபா ஜாம்பியை வச்சு அவர் கூட ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவார். இது ஒரு ஸ்டோரி. இன்னொரு சைடு லாஸ்ட் ஃபில்மோட கடைசியில் ஒரு குரூப்பில் போய் ஸ்பைக்கு மாட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. சட்டானிக் குரூப்புக்குள்ளே போய் வேறு வழியே இல்லாமல் மாட்டிக்கிறாப்புல. அந்த குரூப்பை லீட் பண்ணுற மெயின் வில்லன் ஜிம்மி. இது 2 ஸ்டோரி லைன்ஸும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் நரேட்டிவ். ஜாம்பிஸ் மோஸ்ட்லி ஒரு பேக்ரவுண்ட் த்ரெட் மாதிரி தான் இருக்காங்க. மற்றபடி அவங்களுக்கு ஒரு மெயின் ஃபோக்கஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஆக்சுவல் ஃபோக்கஸே ஹியூமன் சர்வைவல் அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்க கான்ஃப்ளிக்ட் தான். மெயின் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்க ஜாக் ஓகானல் பயங்கரமாக பண்ணியிருந்தாப்புல. பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் டெரிஃபிக். டார்ச்சர் சீன்ஸ்லாம் ரொம்ப ப்ரூட்டலு. படம் கிளியர்லி ஆர்ரேட்டட், எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ், கோர், நியூடிட்டி எல்லாமே. சில பேர்னால இதை ஹேண்டில் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க ஒரு பர்டிகுலர் சீன் இருக்குது. ஸோ பட் இந்த ஒரு அட்மாஸ்பியருக்கு அது செட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஆல்ஃபா ஜாம்பியாக ப்ளே பண்ணியிருந்த சி லிவிஸ் பேரி பயங்கர சூப்பராக அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தார். ஃபிசிக்கலி ரொம்ப இன்டிமிடேட்டிங்காக இருந்தார். டாக்டராக ப்ளே பண்ணியிருந்த ரால்ஃப் ஃபியன்ஸ், அவரோட கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அவரோட ஃபிலாசாபிக்கல் டயலாக்ஸ், ஐடியாலஜி பற்றி பேசுகிற ஸ்டைலு எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்தது. அவரோட டயலாக்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் பேசுகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னு சொல்லலாம். அவரோட கேரக்டராகவே செம்மையாக இருக்கும். இன்னும் ஜிம்மி இங்க்குன்னு ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க வருவாங்க, அந்த சின்ன பையனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அந்த அக்கா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்பைக்குமே அந்த ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் சீன்ஸ் தான் அவருக்கு அதிகம்னு சொல்லலாம். சூப்பராக பண்ணியிருந்தாரு. பெருசாக அவரை பற்றி ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இருக்காது. பட் அவரோட கேரக்டர் அவருக்குமே நல்லா இருந்தது. நிறைய பேர் இந்த படத்தை ரைட்டிங் ஆஸ்பெக்டில் போன படத்தோட இந்த படம் இன்னுமே பெட்டராக இருக்குன்னு நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. ரேட்டிங் வைஸுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் அதிக ரேட்டிங் வாங்கியிருக்கு. பட் எனக்கு சின்ன ஒரு நெருடல் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் வில்லன் ரொம்ப ப்ரூட்டலாக பயங்கர மேனிப்புலேட்டிவாக என்னடா இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வர மாதிரி ஒரு ஃபீலிங் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. பட் டாக்டர் இந்த வில்லன் மீட் பண்ணும்போது கொஞ்சம் அவரோட கேரக்டர் ஸ்டம்பிள் ஆகிற மாதிரி தெரியும். அதாவது லைட் அவர் மேலே இந்த பயம் போய் ஹீஸ் ஜஸ்ட் அ மேனிப்புலேட்டர், அவன் மேனிப்புலேஷன் மட்டும்தான் பண்ணுறான். அவன் ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு ஃபிசிக்கலாகவோ இல்லை அவனுக்கு வேறு ஒரு பவரோ எதுவுமே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான், கம்பேரிசன்லாம் கிடையாது. டார்க் நைட்டில் ஒரு ஜோக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீ இஸ் எ கிரேட்டஸ்ட் மேனிப்புலேட்டர் ஆஃப் ஆல் டைம்.
காமிக் புக் படி பார்த்தோம்னா படத்தில் வந்து அவள் வெறும் மேனிப்புலேட்டாக மட்டும் காட்டாமல் அவருக்குன்னு ஒரு ஆர்மி இல்லைன்னாலும் தனி ஆளாகவே அவர் எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆளுன்னு சொல்லி அவரோட மேனிப்புலேஷன் மூலமாக பென்சிலை வச்சு ஒரு மேஜிக் பண்ணுன்னு ஒரு சீன் பண்ணுவாப்புல. அந்த சீன்லாம் பயங்கர டெரிஃபிக்காக இருக்கும். அந்த ஒரு சீன் அண்ட் மேகி ஜில்லன்ஹாலோட ஃபேஸில் ஒரு ஸ்மைலை போட்டலாமான்னு சொல்லி அந்த சீன்லாம் பயங்கர டெரிஃபிக்காக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். அவன் ஒரு தனியாலாவே எவ்வளோ கொடூரமாக இருக்கான்னு சொல்லி ஒரு விஷயம் நமக்குள்ளே தோணுது. இங்கே வரும்போது ஜஸ்ட்டு வெறும் ஒரு மேனிப்புலேஷன் மட்டும்தான் பண்ணுறானே தவிர மற்றபடி அந்த கேரக்டருக்குன்னு ஒரு இது இல்லாமல் போயிடுச்சோன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் இந்த படத்தோட ஆஸ்பெக்ட் படி பார்த்தா இப்படி ஒரு ரியலான ஒரு போஸ்ட் அப்போகலிப்ஸ் நடக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் கண்டிப்பாக கிரியேட் ஆவான். அவனுக்குன்னு எந்த பவரோ லீடர்ஷிப்போ எதுவுமே இருக்காது. வெறும் மேனிப்புலேஷனை வச்சு மட்டுமே இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கண்ட்ரோல் பண்ணுவான். ஸோ அவன் எக்ஸ்போஸ் ஆகும்போது அவனுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். அவனு இந்த மாதிரி தான் ஒரு பவர்லெஸ்ஸான ஒரு நிலையில் இருப்பானோ அப்படிங்கிற ஒரு ரியலிஸ்டிக்கான டச் ரொம்ப பிடிச்சது. என்னதான் இருந்தாலுமே இஸ் அ கிரேட் வில்லன். இட் இஸ் ஜஸ்ட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் த வில்லன் ரைட்டிங்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இட்ஸ் கிரேட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலும் இப்படி ஒரு தாட் வந்தது அதை ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்டிகுலர் சீன்ஸ்னால் டாக்டர் வந்து அந்த ஆல்ஃபா இன்ஃபெக்டடோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவார். எனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியாது. பட் ஸ்டில் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்ணுவார். அங்கே ஏதோ ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்டு கிளைமேக்ஸில் நடக்க ஒரு ஃபேக்கான ஒரு ரிச்சுவலிஸ்டிக் டான்ஸ் சீக்வன்ஸ் தான். அது அந்த டாக்டர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அந்த ரியாக்ஷன் ஷாட்லாம் பயங்கரமாக இருக்கும். எடுத்த விதமே விஷுவலி ஸ்டன்னிங்காக இருந்தது. ஸோ ஓவரால் சொல்லணும்னா 28 years later போன் டெம்பிள் டெஃபினெட்லி அ ஒர்த் வாட்சிங் ஃபிலிம். ப்ரீவியஸ் ஃபிலிமை பார்த்தா தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக கனெக்ட் ஆகும். ஏன்னா டேரக்ட் கண்டினியூஷன் தான். தேர்ட் ஃபிலிம்க்கு அவங்க கொடுத்த லீடு பயங்கரமாக இருந்தது. ஸோ இஃப் யூ லைக் போஸ்ட் அப்போகலிப்டிக் சாம்பி ஃபிலிம் வித் அ டார்க் டோன் வித் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் அண்ட் வேர்ல்ட் பில்டிங் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். பட் எனக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வேணும்னா 28 days later பாருங்கள். பயங்கரமாக இருக்கும். இந்த படமும் பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ என்னோடய ஒப்பீனியன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட லெட்டர் பாக்ஸ் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே.